டெல்டா பிறந்த ஊர்னா இது புகுந்த இடம்ன்ற மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு இது அரசியல்ல நான் வந்து அரசியல் ரீதியா நான் பிறந்த ஊர் மாதிரி. ஓகே. ஏன்னா முதல்ல நான் இங்க அம்மா கூட அரசியல்ல பிறந்த ஊர் இருந்தேன், அப்படிதான் நான் எடுத்துக்குவேன். சரி சரி. ஏன்னா அம்மா வந்து என்ன இங்க 99 வேட்பாளர் நிறுத்தினப்ப இங்க திமுக அப்ப இருந்த திமுக வேட்பாளர் அவர் வந்து ஊருக்கு புதுசு, அவரை போடியில் இறக்கி விட்டீங்கன்னா தேனிக்கு வழி தெரியாது, நல்லா பேசுவார் செல்வந்தர். அவரை போய் நீங்கள் இங்கே போய் எப்படி ஓட்டு போடுன்னா அந்த மண்ணின் மைந்தெல்லாம் சொன்னார். நான் சொன்னேன், நானும் தமிழ்நாட்டில் பிறந்தவன் தான், இப்போ வந்திருக்கேன், நீங்கள் ஜெயிக்க வச்சதுக்கப்புறம் எல்லா ஊர்களையும் தெரிஞ்சுக்குவேன், இங்கேயே உங்களோட தங்கி நான் பணியாற்றுவேன். ஏன்னா என்னை ஒரு பெரிய தலைவர் இருந்தவங்க என்னை வேட்பாளர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் வெற்றி பெற செய்தன் பிறகு 2001 அவங்க நிச்சயம் ஆட்சிக்கு வந்துடுவாங்க. இந்த தொகுதிக்கு தேவையெல்லாம் நான் வந்து என்னால் அம்மாவோட சொல்லி நிறைவேற்ற முடியும். இன்னொன்று இங்கேயே மாதத்தில் ஒரு 15 நாள் நான் வந்து தங்குவேன் உறுதியான்னு சொன்னேன். அதே மாதிரி நான் செயல்பட்டதுனால இந்த மக்கள் வந்து என்னோட ஜாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு என்னோட நெருங்கி பழகிருக்காங்க. அது ஒரு இயற்கையான ஒரு அன்பு, ஒரு பாசம் என்னோட இருந்துச்சு. அந்த தொடர்ச்சி இப்போ இருக்கு, தொடர்ச்சி அப்படியே இருக்கு.